எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விளக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, என்னோட தங்கச்சி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். தங்கச்சி சுமங்கலி பூஜை வச்சுருக்கு. அதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். சூப்பராக வாசலில் கோலமெல்லாம் நல்லா அழகாக போட்டு, நிலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு மா இலை தோரணம் வாசலில் கட்டியாச்சு. தங்கச்சி தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. 2 நாளாக தங்கச்சிக்கு சரியான வேலைங்க. கடைக்கு போகிறது, வீட்டு வேலைகள் பார்க்குறது, அந்த மாதிரி தங்கச்சி உள்ள ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அம்மாவை ரெடி பண்ணுறதுக்காக பானை, பொங்கல் பானை, அதுக்கப்புறமா குடம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இந்த அம்மாவை ரெடி பண்ணோம். அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். தங்கச்சியோட வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவசர அவசரமாக ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சுங்க. சேலை, புது சேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஆரம் மாதிரி கௌரிங் செட்டில் வச்சுருக்கு. அது போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள சமையலறை எல்லாமே பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் வெள்ளை சாதம், அதுக்கப்புறமா பால் காய வைக்கணும். வெள்ளை சாப்பாடு குக்கரில் வைக்கணுங்க. தாம்பூலம் எல்லாமே சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். எல்லாமே செட்டாக எடுத்து வச்சிருச்சு. 25 எடுத்து வச்சுருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிறத எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிச்சுங்க. டெக்கரேஷன் பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கு. சூப்பராக இருக்குங்க. லைட்டெல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் பூ எல்லாமே வைக்கலை. சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமேவும் இனிமேல் தான் வைக்க போகுது தங்கச்சி. ஒரு வேலையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்குது. வேலை முடியவே மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. காலையிலேருந்துமே பார்த்திங்கன்னா இந்த மா இலை தோரணத்துக்கு அந்த மா இலையெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு கோர்த்து வச்சுருந்துச்சு. ஒரு வேலையாக அந்த பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஆரம் தாங்க. இன்னும் 2-3 ஆரம் செட்டு வாங்கி வச்சுருக்கு. இது நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிம்பிளாகவும் இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஒரே ஆரம் மாதிரி இருக்குது. இதுக்கு தோடு இருக்கா என்னான்னு தெரியல. ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது விசேஷம், வீட்டில் ஃபங்க்ஷனுன்னா போட்டுக்கரலாமேன்னு முதல்ல இந்த மாதிரி வாங்காத தங்கச்சி இப்போ வாங்கி வச்சுக்கிறது. தங்கச்சி பிள்ளைகளும் 2 பேர் இருக்காங்க, பாப்பாவங்க. அவங்களும் வந்தாங்கன்னா போட்டுக்கிருவாங்க அப்படின்றதுக்காக. நான் இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் பண்ணியெல்லாம் வாங்கினது இல்லைங்க. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை. தங்கச்சி போனால் கொடுக்கும். அதுக்கப்புறமா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மாவங்க. அதை வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் போட்டுக்கிருவேன். நம்ம தனியாக வாங்குறதில்ல. இந்த தலைக்கு பாருங்கள், அந்த கிளிப்பு மாதிரி நல்லா இருந்துச்சு டிசைனாக. பூ இல்லைன்னா அதை அப்படியே மாட்டுறது தான் நாங்கள். அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் நல்லாயிருக்கு. தலையில் வைக்கவும் நல்லா இருந்துச்சுல்ல. அக்கா சாப்பாடு வச்சு விடுங்கக்கா, பாலையும் காய்ச்சிருங்க அப்படின்னு தங்கச்சி சொல்லிச்சுங்க. சரி அந்த வேலையை போய் பார்க்கலான்னு அடுப்படிக்கு வந்தேன். அப்புறம் தம்பி பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்க. மருமகெல்லாம் பாருங்கள். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பாப்பாவுக்கு. மருமகன் பாருங்கள் பிறந்தநாள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அத்தையை கூப்பிடவே இல்லை பிறந்தநாளைக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். யார்கிட்டையுமே சொல்லலைம்மா அப்படின்னு தம்பி மண்டாடி சொல்லிகிட்டு இருந்துச்சுங்க. நல்லா இருக்கான்னு என் மருமகன் பாருங்கள் காட்டுறாரு. பாப்பா பல்லு தாங்க பெரிய பெரிய பல்லாயிருச்சு. இந்த விழுந்து முளைக்கவும் செல்லமாக பேசும். மருமக அப்படியே செல்லமாக நல்லா அழகாக பேசும். கொஞ்ச நேரம் அங்கிட்டு இங்கிட்டு பாப்பா மருமகன்னு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே சாப்பாடு வச்சு விட்டுட்டு பாலெல்லாம் காய வச்சு விட்டேன். என் மருமகன் வந்த நிமிஷத்தில் வாம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாருங்க. எதுக்குமா இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாருங்கள் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருக்கு தங்கச்சி. லைட்டெல்லாம் போடவும் நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே தங்கச்சி ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு வச்சுருக்கு. இப்போ பூ எல்லாமேவும் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அம்மாவை உட்கார வைக்கிறதுக்காக அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கு. தம்பி கொண்டாடிட்டு தங்கச்சி குங்குமம், சந்தன வைப்பா, குத்து விளக்கு அப்படின்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. இது எல்லாமே விலைக்கு எல்லாம் முதலே எடுத்து வச்சிருச்சு. ஒன்றுன்னா பார்க்க வேலை வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏதாவது ஒரு விசேஷம்னா வேலை வீட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆளுக்கு ஒன்று செஞ்சால் தான் டக் டக்குன்னு வேலை முடியும். என் மருமகன் பாருங்கள் தாம்பூலம் எடுத்து வச்சதில் கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, கண்ணாடி கோனு இது எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிக்கிட்டே இருந்தார். இப்போ கண்ணாடி எடுத்து பாருங்கள் முகம் பார்க்குறது. தாம்பூலத்தில் தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா கோனு, அதுக்கப்புறமா மருதாணி, பூவு, ஜாக்கெட் ப்ளவுஸு நிறைய வச்சுருந்துச்சுங்க. கண்மை இது எல்லாமே. இப்போ அம்மாவுக்கு மாங்கல்யம் இந்த வருஷம் வாங்கியிருக்கு. மாங்கல்யத்துக்கு சந்தன குங்குமமெல்லாம் வச்சு மல்லிகைப்பூ வச்சு விட்டுருக்கு. அம்மாவை எல்லாமே நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா சேலை எல்லாமே கட்டி கலசம் வச்சதுக்கப்புறமா
நல்ல நேரத்தில் மாங்கல்யம் கட்டணும்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சாமிக்கு பூ எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் சித்தி வந்தாங்க. சித்தி தான் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாங்க. என் மருமகளும் பாருங்கள் பக்கத்தில் உட்காந்து நானும் வைக்கிறேம்மா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கும் தம்பி கொண்டாடிக்கும் பூ கொடுத்துச்சுங்க தங்கச்சி. நானும் வச்சுக்கிட்டு தம்பி கொண்டாடி கொடுத்தேன். வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய தங்கச்சி வீடு பிடிச்சிருந்துச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வாழ்க வளமுடன்.